தீபாவளி மருந்து வீட்டில் இருக்கக்கூடியதான பொருட்களை வச்சே தயாரிக்கக்கூடியதான ஈஸியான தீபாவளி மருந்து. முதல்ல நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது மஞ்சள். அடுத்தது சுக்குத்தூள், ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இது நம்ம வீட்டில் இருக்கும், இல்லாட்டியும் நம்ம ரெடிமேடாக மார்க்கெட்ஸில் நம்மளுக்கு ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கிடைக்குது. ஏலக்காய் பொடி, இது நம்ம வீட்டில் தயாரித்து வச்சுருப்போம். அடுத்தது சீரகம், சீரகத்தை வறுத்து அரைத்ததான சீரகத்தூள், இதுவும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அடுத்தது ஓமம். ஓமமாக நான் வறுத்து பொடிச்சிருக்கேன், அந்த பொடி எங்கிட்ட இல்லை. அதனால் நான் ஓமத்தை வெறும் வாண்டியில் லேசாக வறுத்து அப்படியே அதை ஒரு பவுடராக பொடிச்சிருக்கேன். சோம்பு, சோம்பு வறுத்து பொடித்ததும் எங்கிட்ட இல்லை. ஸோ நான் சோம்பையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். பட் சோம்பு பொடியும் ரெடிமேடாக மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்குது. அடுத்தது தனியா விதைகள். தனியா விதைகள் வறுத்து அரைத்ததான பொடி, இது நான் ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே வச்சுருந்தேன், எங்கள் வீட்லேயே இருந்தது. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் வறுத்து அரைத்ததான பொடி, அதுவும் எங்கள் வீட்டில் ரெடிமேடாக இருந்தது. கருப்பு மிளகு, கருப்பு மிளகு வறுத்து அரைத்ததான பொடி, இதுவும் நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு தீபாவளி மருந்து தயாரிக்க போகிறோம். ஸோ ஒரு வாயகலமான ஒரு ஏர்டைட் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நல்ல ஜென்ரஸாக ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அடுத்தது சீரகம் வறுத்து அரைத்ததான தூள். நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளர்ஜ் பண்ணுவோம் தீபாவளிக்கு. அதை செரிக்க நம்மளுக்கு இந்த சீரகம் ரொம்ப உதவும். அதனால சீரகம் சேர்க்கலாம். அடுத்தது நான் சேர்க்கறது தனியாத்தூள். அளவும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சூட் பண்ணிக்கலாம். செரிமான தன்மையை ஜாஸ்தி படுத்துகிற மாதிரி எல்லா பொடிகளையும் நம்ம சேர்க்கலாம். அடுத்தது நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். சோம்பு வறுத்து அரைத்ததான பொடி. எப்போவுமே ஒரு ஹெவி சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் சோம்பு சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக செரிக்கும். சீரகத்தையே பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்கிறது தான் சோம்பு. ஸோ சீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன், பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். ஓமம் வறுத்து அரைத்ததான பொடி, இதுவும் ஜென்ரஸாகவே சேர்க்கலாம். நல்ல செரிமானத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வெந்தயம் வறுத்து அரைத்ததான பொடி. இது வயிற்றில் சூடு இருந்தால் கூட அதை குறைக்கும். இது ரொம்ப ஜாஸ்தி நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு கசப்பு வந்துடும் நம்ம தீபாவளி மரத்துக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு சிட்டிகை நம்ம சேர்த்தோன்னா போதும். அடுத்தது கருப்பு மிளகு வறுத்து அரைத்ததான பொடி. 10 மிளகு இருந்தாக்கா பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ மிளகு வறுத்து அரைத்ததான பொடி, இதுவும் நம்ம செரிமான தன்மைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி. தொண்டையில் நம்மளுக்கு கொஞ்சம் கரன்னு இருந்தால் கூட அந்த தீபாவளி ஸ்வீட் சாப்பிட்றதுனால, அந்த சீசன்னால், மழைனால இந்த சுக்கு பொடி அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தது நான் சேர்க்கறது ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி நல்ல வாசனையையும் கொடுக்கும் நம்ம தீபாவளி மருந்துக்கு. அட் த சேம் டைம் செரிமானத்தையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். இந்த எல்லா பொடியையும் போட்டு கலந்துக்கோங்க. பொடியை உங்களுக்கு என்ன ப்ரொபோர்ஷன் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடிகளை ஒரு கப்பில் போட்டு அளந்துக்கோங்க. கப்பில் நம்ம வெல்லத்தை போட்டுக்க போகிறோம். எவ்வளோ பொடிகள் இருக்கோ அந்த அளவுக்கே வெல்லம் போட்டாக்க ஜென்ரலாக இது தீபாவளி மருந்து கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வரும். நான் ஜஸ்ட்டு ரஃப்பாக பொடிச்சதான பாகு வெல்லம் சேர்க்குறேன். இதுக்கு வெள்ளைப்பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. இந்த ரஃப்பாக சாப் பண்ணதான பாகு வெல்லத்தை ஒரு கப் அளவு அளந்துட்டு அடிகனமான வாணலியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இந்த வெல்லத்தை சேர்க்குறேன். லோ ஹீட்லேயே அப்படியே கொதிக்க விடுறேன். வெல்லம் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி வரைச்சே அது அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு வடிகட்டிடலாம். இப்போ நம்மளுக்கு வெள்ளை நீர் ரெடி. அந்த வாணலியை நல்லா கழுவிட்டு அதுலேயே இந்த நம்ம வடிகட்டியதான வெள்ளை நீரை சேர்த்து எகெயின் லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு நல்லா அந்த வெல்லம் ஒரு கொதி வரணும், அப்படியே ஃப்ராதியாக வரணும். அவ்வளோதான். ஒரு சிட்டிகை உப்பு. அந்த வெல்லமும் உப்புமே இதுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நம்ம கலந்து வச்சதான எல்லா பொடிகளையும் சேர்க்கலாம். இப்போ நம்ம மேண்டேட்ரியாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, அடுப்பு லோ ஹீட்டில் தான் இருக்கணும்.
கண்டிப்பாக நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏதாவது கொஞ்சம் அந்த பொடிகள் காந்திட்டுனா அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது நம்மளோட தீபாவளி மருந்து. ஸோ அடுப்பை வந்து லோ ஹீட்லேயே வச்சு கான்ஸ்டண்ட்டாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா அப்படியே அது கெட்டிப்பட்டு அந்த தீபாவளி மருந்து கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். அந்த பொடிகளும் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி அப்படியே திக்காக வரும். அந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவு நான் நல்லா வீட்லேயே காய்ச்சதான நெய்யை சேர்க்குறேன். நல்லா சேர்ந்து கிளறி விடலாம். நெய் வந்து இந்த சூட்டையும் வயிற்று சூட்டையும் குறைக்கும். ஸோ எல்லா நல்ல பொருட்களோட கலவை தான் தீபாவளி மருந்து. தீபாவளிக்கேன்னு இல்லை, இது வந்து நம்ம ரெகுலராகவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதான பொடிகள் தான். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த மாதிரி நம்ம தீபாவளி மருந்தை கலரிடலாம். எனக்கு இது 10 மினிட்ஸ் போல் ஆச்சு, அவ்வளோதான் கலர்றதுக்கு. அப்படியே கெட்டிப்பட்டு இந்த மாதிரி தீபாவளி மருந்து கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா இது ஆறின உடனே இது அப்படியே சின்ன மார்பிள் கழக்கோடின்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு உருட்டி இதை கொடுத்தோன்னாக்கா ரொம்ப செரிமான தன்மை ஜாஸ்தியாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ ஆல்.